guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்களுக்காக குடல் ரோஸ்ட் தான் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் 4 கிலோ குடல் எடுத்திருக்கேன். முதல்ல அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண குடலில் உப்பு, சீரகம், மஞ்சள், மிளகு, இஞ்சி, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பிறகு தேவையான அளவு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பாத்திரத்தில் குடலை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட குடலை அவனில் வச்சு பேக் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, நம்மளோட குடல் ரெடி ஆகி வந்துடுச்சு. எனக்கு இன்னைக்கு குக் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துச்சு. பாருங்க, நம்மளோட குடல் ரொம்பவே அழகா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு தேவையான அளவு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் தேவையான அளவு இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. அதன் பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லாவே கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச குடல் மேலே நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே கிண்டி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நம்மளோட குடல் ரோஸ்ட் ரெடியாகி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம குடல் ரோஸ்ட் மேலே கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு விட்டா நம்மளோட சுவையான குடல் ரோஸ்ட் தயாராகி வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.